ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென்டன் ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த்தோட பார்ட் 5 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன பார்ட் வந்துட்டு இங்கே தான் நிறுத்திருந்தேன். பென்னும் வந்துட்டு கிராண்ட் பாவை தேடி வந்திருப்பாங்க. டைமண்ட் ஹெட்டோட அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்குது. ஏங்க நாங்கள் எடுத்தோடனே வந்துட்டானுங்க. டிடி சாவுங்கடா, எடுத்தோடனே வந்துட்டானுங்க. அவ்வளோதான், ஓகே. கோ காட்டிச்சு, நல்ல வேலை 4-5 பேர் தான் வந்தானுங்க. ஓ இந்த இடம் நான் நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி சீனரிலாம் நல்லா வச்சுக்கிறானுங்க. என்ன இடம் தான் தெரில. ஓகே, இந்த வெள்ளை ட்ரோன் வந்துட்டு அநியாயத்துக்கு கடுப்பேற்றுது. இந்த ட்ரில்லர் ட்ரோன் கூட பரவாயில்ல. கல்லை தூக்கி போகிறேன். டி மிஸ் ஆகிட்டான்டா, செத்துத்தொல்ல. அதான் இன்னும் 3 பேர் இருக்கானுங்களா? இவனுக்கு 3 பேர் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இருங்க, கல்லை தூக்கி போடுவோம். கல் தாங்க பயங்கரம், ஒரு அடியிலே செத்துறானுங்க கல் போட்டால். இது என்னது? ஓ, இதுக்கு எக்ஸ்லரேட் தேவைப்படுது. எக்ஸ்லரேட் வச்சு கரெக்டாக 2 இடத்துல அடிக்கணும். எனக்கு கரெக்டாக போச்சா? என்னங்க இது? இவங்க இந்த ஃபுல் ஸ்பீடில் போக சொல்கிறான். முதல்ல நான் இந்த கல்லை உடச்சிக்கிறேன். இந்த கல் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கரெக்டாக வச்சுட்டு போட. அப்பாடி, என்னங்க நான் ஃபுல் ஸ்பீட் இது போவே தேவையில்ல போல். அங்கே போயிட்டு நின்று ஒரே அடி அடிச்சதுக்கே வந்துட்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே வந்துட்டு கேனன் போல்ட் யூஸ் பண்ணி போகணும் போல். இருங்க, ஒரே ட்ரையில் போகும்போது பார்ப்போம். ஓகே தம்பி, அவ்வளோதான் வந்தாச்சு. இருங்க தம்பி. ஐயோயோ, கீழே விட்டேனா? ஐயோ, நாங்கள் பரவாயில்லைங்க, மேலேயே ரீஸ்பான் பண்ணி விட்ருக்கான். நல்ல விஷயம், நல்ல வேலை. நான் கூட வந்துட்டு செக் பாயிண்ட் பிடிக்கலன்னு நினச்சேன். பரவாயில்ல, புஷ்டம் போல். இல்லைங்க, டே இறா, இவனுங்க வந்துட்டு ஓவராக பண்ணிட்டுக்கிறானுங்க. செத்து தொலைங்கடா. லாஸ்ட் 2 ட்ரோன் நினைக்கிறேன். நான் வந்துனே இருக்கிறானுங்க. பவர், யாரோட பவர் எடுக்கலாம்? நம்ம இது எக்ஸலரேட்டுக்கு எடுப்போம். சுமோ ஸ்லாமர் கார்டு இருக்குது, அதை எடுத்துப்போம். கீழே உழுதுறாதப்பா தம்பி. இங்கே பாருங்க, வில்காக் சாண்டஸ் மறுபடியும் வந்துட்டானுங்க. எத்தனை பேர் வந்துனே இருப்பானுங்கன்னு தெரில. கொச்சன்னு வந்துனே இருக்கிறானுங்க. எரிச்சலாகுது. தம்பிகளா, செத்து தொலைங்க. இவனுங்க 2 தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே குத்தானுங்கன்னா காண்டாயிடுவான்டா. அவ்வளோதான், குவென்னு வந்துட்டாங்க. கெவின் வந்துட்டு ஈஸ்ட் சைடு எட்டாக வரான். சீக்கிரம் வா அந்த சைடுன்றாங்க. என்னடா பின்னாடி தள்ளுது? தம்பி. ஓகே, குவென்னு குச்சி போகிறாங்க. பரவாயில்லையே. ஓகே, இப்போ கேனன் போல்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். இருங்க, கேனன் போல்ட் யூஸ் பண்ணுவோம். தம்பி, கேனன் போல்ட். அவ்வளோதான், ஓகே. கேனன் போல்ட் வந்துச்சு. மஜாவாக ஒரு ஜம்ப் அடிப்போம் கேனன் போல்ட்டை வச்சு. மஜாவா, அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இது என்னடா? டான் அவுண்ட், என்ன கர்மனே தெரில. இதை அடிச்சு போடுவோம். செத்து தொலைங்க. என்னங்க வந்துனே இருக்கானுங்க, நிறைய பேர் வந்துட்டானுங்கன்னா நான் வந்துட்டு ஸ்கிப் அடிச்சிட்றேன் எப்படியாது. பாடா, ஒரு வழியாக கோ காட்டிச்சு. இருங்க, அப்படியே பொறுமையாக. இவன் இது கேனன் போல்ட் வச்சு நம்மளால் எகிற முடியாது. ஒரே நிமிஷம். 4 ஆர்ம்ஸ் வச்சு எகிறோம். பாத்திரா, ஒரே ட்ரையில் போகும்போதான்னு பார்ப்போம். மஜாவாக குஷ்டேன். தம்பி பார்த்துப்பா, கீழே உழுதுறாது. அவ்வளோதான், வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான், டேரெக்டாக கிரவுண்டுக்கு ஒரு ஜம்ப். அவ்வளோதாங்க, சப்பையாக குத்த வச்சுக்கிறானுங்க. இருங்க, இவனுங்க போயிட்டே ஸ்கிப் அடிச்சிட்றேன். இன்னும் கடைசியாப்பா கோ வந்துச்சு. என்னங்க என்ன பண்ணோன்னே தெரில. எக்ஸலரேட் யூஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். எல்லாம் வாட்ச் லோட் ஆகின்னு இருக்குது. வாட்ச் லோட் ஆகி முடிஞ்சிச்சு. எக்ஸலரேட் யூஸ் பண்ணி கரெக்டாக போயிட வேண்டியது தான். கிட்டத்தட்ட 30 செகண்டாக ட்ரை பண்ணுறேன். இப்போ அப்போ அச்சிட்டேன்ல. அப்பாடி அச்சிட்டேங்க, எப்படியோ. சரி, ஓகே, வாங்க அப்படியே போவோம் பொறுமையாக. என்னடா வலி, எங்கடா வலி இருக்குது? ஐயோ, திரும்ப வந்துட்டானுங்களா அவனுங்க. இருங்க, நான் இந்த ஃபைட்டே ஸ்கிப் அடிச்சிடறேன் அப்படியே. அவ்வளோதான், முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கோ காட்டிச்சுங்க. எப்பாடி, இவனுங்க தான் அந்த புதுசாக வந்த மாபு. இவனுங்களை ஸ்கிப் அடிச்சதுனால அப்போ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க.
இப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக லோட் ஆகிட்டான். என்னடா இதை உடைக்கணுமோ? உடைக்க முடியலையே. ஓ, இன்னொருத்தன் வந்துட்டானா? இருங்க, இவனை அப்படியே போட்டு தள்ளுறோம். தம்பி சாவுப்பா, செத்து தொலைடாடி. பின்னாவே இவனெல்லாம் பின்னாவே அடிப்பேன். இருங்க, ஈட் பிளாஸ்டாக மாறிப்போம். செத்து தொலை. அவ்வளோதான், செத்துட்டான். என்னங்க திரும்பி வரானுங்க? நான் ஏன் ஸ்கிப் அடிக்கிறேன்னா உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும், போர் அடிக்கும். அதனால தான் ஸ்கிப் அடிக்கிறேன். சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். தம்பிகளா வந்துனே இருக்கிறானுங்க. இருங்க, நான் இதையும் ஸ்கிப் வச்சிட்றேன். எப்பாடி கோ காமிச்சிச்சு. யாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மூவ் அன்லாக் பண்ணலான்னு நான் இது எக்ஸலரேட்க்கு குத்துட்றேன். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இவனுங்க 2 பேருக்கும் மேக்ஸ் பண்ணிட்டேன். எக்ஸலரேட்க்கோ கேனன் போட்டுக்கு தான் இன்னும் பண்ணல. ஓகே, இருங்க, நம்ம இப்போ கேனன் போட்டால் மாதிரி மேலே போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, பால் கெய்யா? என்னங்க கேனன் போட்ட பால் கெயின்றான். ஓகே, கரெக்டாக அவ்வளோதான். மஜாவாக ஜம்ப் பண்ணியாச்சு. மேலே போவோம். கீழே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட் ஜம்போ. அவ்வளோதான், குச்சரா கையா செவ்வாழை வந்தாச்சுங்க. இங்கே கெவின் இருக்கானா? கெவின் தான் நினைக்கிறேன். கிராண்ட் பாவை கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. இதோ இருக்காங்க கெவினு. கிராண்ட் பாவை எப்படி காப்பாற்றுறான்னு பார்க்கலான்றான். இருங்க, அவனை போட்டு பொழப்போம். ஏன் அடிக்காரான்? ஏங்க அடிக்கிறாங்க அவன்? டைமண்ட் ஹெட்டெல்லாம் வச்சுக்கிறான். டைமண்ட் ஹெட்டு, ஸ்டிங் ஃப்ளையு. ஆனால் இவன்கிட்ட கெவின் கிட்ட கேனன் போல்ட் பவர் இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். தம்பி அடிக்காதப்பா, நில்லுப்பா. என்னங்க அவன்? டேய் பொழக்கிறாங்க. இருங்க, செத்து தொலை. அவ்வளோதான். தம்பி சொலந்தெல்லாம் அடிக்கக்கூடாது. ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு தெரியாமல். அவ்வளோதான். ஓகே, இருங்க. தம்பி பொழக்கிறாரு பயங்கரமாக. இருங்க. இவன் டைமண்ட் ஹெட் பவர் வச்சுக்கிறாங்க. டைமண்ட் ஹெட் மஜாவாக இருக்குது. நமக்கு டைமண்ட் ஹெட் யூஸ் பண்ணுற மாதிரி வருமானு தெரில. டைமண்ட் ஹெட் ஸ்டிங் ஃப்ளைலாம் சும்மா அடிச்சுனேக்கிறாங்க அவன். யோ இருங்க, அவ்வளோதான், காலியாக போகிறான். ரெண்டு அடிடா செத்துட்டான். எப்பாடி செத்து தொலை. கிராண்ட்பா வந்துட்டு மேலே மாட்டின்னுக்கிறாரு. ஓகே, 11 நிமிஷம் 27 செகண்டில் முடிச்சுக்கிறேன். ஓகே, என்ன சொல்கிறான்? நான் இப்போ வேணால் தோற்றுருக்கலாம், ஆனால் திரும்பி வருவேன்றான். வளன்னு தான் பேசினுக்கிறான். இருங்க, ஏங்க மறுபடியும் நல்வாய்டு ஓப்பன் ஆகுது. நல்வாய்டில் அடைக்க போகிறாங்க போல். என்னை காப்பாற்றுன்றான். இவன் இப்போதான் நக்கலாக பேசினான், அதுக்குள்ளே காப்பாற்றுன்றான். யாருங்க அவன்? டம்மி பாவான்ற மாதிரி வரான். கிராம்ஸ் மறுபடியும் வந்துட்டார் போல் வண்டிக்கு. இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே தான் சிவப்பு கலரில் இருக்கும், அதை தொட்டு வெள்ளை கலராக மாட்டி விட்ருங்க. ரேடியோவில் ஏதோ பேசுகிறாங்க, அதை நீங்களே கேளுங்க. Guess where we're headed. I'm guessing it's not back to the chocolate factory or the video arcade. வல்லன்னு பேசினே இருக்கறானுங்க. கட்சின்னு எப்போ முடிக்க போறானுங்கன்னு தெரியல. முடிஞ்சிச்சுங்க, எப்போ சொல்லிட்டு இருக்கும்போது முடிஞ்சிச்சு. லம்பர் மில். இப்போ எந்த இடம் பேர் லம்பர் மில்லாம்? அது கிரேட் லேக் போகிறோம். லேக்கு நம்ம இந்த என்னதுங்க இது? என்ன கருமங்க அது? வெஜிடேரியன்றான், ஆனால் இதை புழு மாதிரிக்குது. ஆனால் இது கார்ட்டூனில் வந்துட்டு புழுவை சாப்பிடுவானுங்க. என்ன இலவுங்க இது? என்னடா இதெல்லாம் எங்கடா வெஜிடேரியன் வானுங்க? எதுக்கு வேணும் சொல்கிறாங்க, நான் வெஜிடேரியன் தான், ஆனால் எனக்கே இதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. பென்னு வெயிட் பண்ணு, வெளில ஏதோ இருக்குன்னு சொல்கிறான். இருங்க, வெளில ஏதோ ஏலியன்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுன்றான். ஓ இதுங்களா? மறுபடியும் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கட்சினி. அப்பா
நான் இன்னும் ஏலியன்ஸ் வரல, ஆச்சரியமாக இருக்குது. வெள்ளி வாயமுல்லாம் வந்துட்டான். இவன் தாங்க அவனோட பெரியப்பா பையன் மாதிரி இருக்கிறான். டானவுன் சார்ஜர். இருங்க இது கூட்டத்தள்ளு. இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டுக்கு 2 பார்ட் முன்னாடி இருக்கும். அடுத்த பார்ட் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும், இல்லை அதுக்கு அடுத்த பார்ட் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். இன்னும் 2 பார்ட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். இன்னும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறுபடியும் சொல்கிறேன். இதுங்களா அதுக்குள்ளே ஆச்சு முடிச்சானே, அவ்வளோதாங்க. கோ வந்துச்சு. அப்பா நல்லா வேலை, சீக்கிரமாக சேர்த்துச்சுங்க. டே எப்போ விழுந்துருப்போம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த கேமில் இது ஜம்ப் பண்ணுறது தான் லைட்டாக கடுப்பாகுது. எங்கே குதிக்கிறேன்னு எனக்கே தெரில. என்னடா இது? ஓகே, ஏதோ முள் மாதிரி வருது, அதுக்கிட்ட போனால் எனக்கு அப்படியே குச்சி போய்டும். அவ்வளோதான். இந்த ஃபைட்டெல்லாம் நான் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்கிப் அடிச்சிட்றேன். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. கோ வந்துச்சு. அப்பாடி எனக்கு போவோம். இது மாதிரி ஏறி குதிக்கணுமா? என்னங்க இது? டேடி இலை மாதிரி இருக்குது. இலையா இல்லை வேறு ஏதாவது? இது பரவாயில்லையே, இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது. என்னங்க கிட்ட போய்ட்டு ஓல்த்துனோமா? நான் வந்துட்டு தூரமாக அந்த ஓல்த்துனால கல் எடுத்துட்டான். கரெக்டாக அவ்வளோதான் வந்துச்சு. நம்ம இப்போ வந்துட்டு கேனன் போல்ட்டாக மாறுவோம். இருங்க, கேனன் போல்ட்டாக மாதிரி ஓல்த்தி பறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், மஜாங்க. என்னங்க டி நாடா? ஓகே, இங்கே வழி இருக்கு. கேனன் போல்ட்டை யூஸ் பண்ணி ரேம்பில் வந்துட்டு ஈஸியாக குதிக்கலான்றானுங்க. இந்த முள்ளில் மாதிரி நான் படுற பாடு இருக்கு. டே நிற்க விடுங்கடா. நிற்க கூட விட மாட்டானுங்க, முள்ளாக போட்டுனுக்கிறானுங்க நிற்கிற இடம் ஃபுல்லாக. இந்த ஃபைட்டை ஸ்கிப் வச்சுறேன், வெயிட் பண்ணுங்க. இவன் தான் கடைசி தடிய. அவ்வளோதான், செத்துட்டான். பரவாயில்லையே, அவனாச்சோன்னு கோ காட்டிச்சானா இன்னொரு இது இருந்துச்சு. பரவாயில்ல. டி அங்க இந்த ஓட்டை எனக்கு செட்டே ஆகலைங்க, குத்தினே இருக்குதுங்க. இந்த க்ரீன் ஸ்டஃப் ஒரு மாதிரி இருக்குது, அதை விட்டு தள்ளியே நில்லுன்றாங்க குவென்னு. இதுக்கு ஈட் பிளாஸ்ட் தேவைப்படும். இருங்க, ஈட் பிளாஸ்ட்டாக மாறிக்கலாம். ஈட் பிளாஸ்ட்டாக மாதிரி இங்கேருந்தே ஒரு ஷார்ட்டாக போடுவோம். அவ்வளோதான். எடி மஜாவா? செத்துட போகிறான். ஓ, சாக மாட்டேனா? ஹெச்பி லைட்டாக குறையுது. இருங்க, மறுபடியும் ஃபைட்டா? இவன் தான் கடைசின்னு நினைக்கிறேன். செத்து தொலைடா. அவ்வளோதான், கோ வந்துச்சுங்க. அப்பா, இந்த இடத்துலேயே கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக ஃபைட் பண்ணிட்டுக்கிறேன். இருங்க, இது மேலே ஏறணுமா? ஃபைட்லாம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபைட்டாக இருந்துச்சுன்னா நான் ஸ்கிப் வச்சுறேன். ஏன்னா அது பார்க்க போர் அடிக்கும். ஏன் விளாட்ற எனக்கே போர் அடிக்குது அந்த ஃபைட்டை பார்த்தா. ஓ, இது 4 ஆம்ஸாக மாறணுமா? டி நீ இந்த முள்ளுச்செடியை பார்த்தாலே பிடிக்கலங்க, குத்தினேக்கிறானுங்க. ஓகே, கரெக்டாக போய்டும். லுக்ஸ் லைக் எக்ஸ்லரேட் மைட் பி யூஸ்ஃபுல். ஓகே, எக்ஸ்லரேட்டாக மாறணுமா நம்ம? ஓகே, இது இந்த முள்ளை தாண்டறதுக்கு. எக்ஸ்லரேட் வச்சு. ஓ, அவ்வளோதான், வந்தாச்சு. எக்ஸ்லரேட் மஜாவாக வரான். ஓகே, மறுபடியும் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஃபைட் இல்லை. அப்பாடி. தம்பிகளா, முள்ளாக குத்துறானுங்க. வெறுப்பாக இருக்கு எனக்கு. என்ன கரும்புனே தெரில, கீழே இருக்குது. அதில் உழாமல் போனோம். தம்பி உழுதுறாத உழாதரா. அவ்வளோதான், சும்மா ஸ்டாமர் கார்டு எடுத்துப்போம். டே இப்போ தான் உழக்கூடாதுன்னு பேசினிருந்தேன், அதுக்குள்ளே உழுந்துட்டேன். பரவாயில்ல, ஒரு வாட்டி தான் உழுதுருக்கோம். உழாமல் அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க பக்காவா. இந்த இது மேலே ஏறணுமா? ஏறியாச்சு. ஐயோயோ தம்பி, கரெக்டாக அவ்வளோதான். ஈட் பிளாஸ்ட்டாக மாறணும். இருங்க, ஈட் பிளாஸ்ட்டாக மாறிக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோதான், மாறியாச்சு. இந்த முள்ளை ஏதாவது பண்ணுங்க. இந்த முள்ளெல்லாம் யாருங்க கேட்டா? டேய் என்னங்க திரும்பி பற்றிக்குது? ஓ, ஒரு நெருப்புலேருந்து திருப்பி பற்றிக்கும் போல். டே தம்பிகளா பத்தாத. அவ்வளோதான், பிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கேனன் போல்ட்டோட ரேம்ப் ஓப்பன் ஆயிடுச்சு. இருங்க, இப்போ கேனன் போல்ட்டாக மாதிரி பறந்துட வேண்டியது தான். பறக்கிறோம், பறந்தே அவரோன்ட்டு வந்தாச்சு. மறுபடியும் ஃபைட்டு. ஓகே, கோ காட்டிச்சுங்க. எப்பாடி கோ காட்டிடுச்சு.
இதுங்க அப்படியே பொறுமையாக போவோம். ஃபைட் உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு சொல்லுங்கள், அடுத்த பாட்டிலேருந்து ஃபைட்டு வச்சிட்றேன். வேணுன்னா சொல்லுங்கள், இல்லைனா வந்துட்டு விட்டுருங்க, இதே மாதிரி போடுறேன். ஓகே, இந்த பட்டனை வந்துட்டு உடைக்கணுமாமா. இருங்க, அவ்வளோதான். எக்ஸ்லாரேட்டாக மாதிரி அடிச்சு முடிச்சிடும், அவ்வளோதான். ஓகே, மஜா வந்தாச்சு. கேனன் போல்ட்டை யூஸ் பண்ணி போவோம் இப்போ. தம்பி கேனன் போல்ட் இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு குடிக்கிறாங்க, மஜாங்க. மஜா வந்தாச்சு. இருங்க, அந்த ஓட்டை இருக்கான்னு பார்த்துக்கிறேன், ஏன்னா அந்த ஓட்டை கடுப்பாக இருக்கும். இந்த ஃபைட்டு மட்டும் வச்சிட்றேன், ஏன்னா அவ்வளோதான். இது கடைசி 2 நிமிஷம் ஃபைட்டு தானே, இதை மட்டும் வச்சிட்றேன். டே தம்பிகளா, அடிக்காதீங்களா. அடிக்கிறானுங்க பயங்கரமா. செத்து தொலை. இந்த இது அது என்னது, டர்ன் அவுண்டு சார்ஜர் மட்டும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, மற்ற எல்லாமே டம்மி தான் பாவா. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. கட்சினா மறுபடியும் பென்டன் வந்துட்டு கேட்குறாரு எனக்கு என்ன சாப்பிடுன்ட்டு. அந்த புழு கருமத்தை வந்துட்டு எடுத்து கொடுக்குறாரு கிராண்ட் பா மேக்ஸு. பென்னு மூஞ்சி மாறிடுச்சு. சரி, இந்த பாட்டை வந்துட்டு இந்த இடத்துல முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். பாய், போயிட்டு வரேன்.